Hi and welcome to Easy Spoken English Kanchi. In this series of videos, நம்ம இங்கிலீஷில் இருக்க different forms of sentences ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் 5 different forms வந்து பார்த்தோம். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், எஸ் ஆர் நோ கொஷின், நெகட்டிவ் எஸ் ஆர் நோ கொஷின் அண்ட் கொஷின் சென்டென்சஸ் பார்த்தோம் யூஸிங் கொஷின் வேர்ட்ஸ் இல்லையா. நிறைய பேர் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் இட் அப். ட்ரை பண்ணாதவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மேலே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்க சென்டென்ஸ் இதெல்லாம் எங்களுக்கே புரியுது, கொஞ்சம் கஷ்டமான சென்டென்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ வாட்ச் இட் டில் த எண்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பிஃபோர் வி கெட் இன்டு தி எக்ஸாம்பிள்ஸ், let's quickly recall the simple past structures. Okay, simple past உடைய basic structure recall பண்ணிடலாம். First, positive sentence. For all the subjects, I, we, you, they, he, she எல்லாத்துக்குமே we just use the past form of the verb. We2 form use பண்ண போகிறோம். அடுத்தது நெகட்டிவ்னா, for all the subjects we use did not plus verb. Okay, கொஷனாக இருக்கும்போது did subject I, we, you, they, he, she, it plus verb. நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருக்கும்போது did subject not plus verb. Question word use பண்ணுறோன்னா question word did subject plus verb. Alright, இப்போ examples பார்ப்போம். So let's start with a simple example. நீ அவங்க கூட பேசின. You spoke, subject plus V2 form past verb இல்லையா. So you spoke with him. You spoke with him. நீ அவங்க கூட பேசலை நெகட்டிவ் ஃபார்ம்லனா you did not speak with him. You did not speak தான், திருப்பி spoke போடக்கூடாது. So you didn't speak with him. அடுத்து எஸ் ஆர் நோ, நீ அவங்க கூட பேசுனியா. டிட் யூ ஸ்பீக் வித் ஹிம். டிட் யூ ஸ்பீக் வித் ஹிம். நீ அவங்க கூட பேசலையா. நெகட்டிவ் எஸ் ஆர் நோ. டிட் யூ நாட் ஸ்பீக் வித் ஹிம். இந்த நாட்டை நீங்கள் முன்னாடியோ சொல்லலாம், சொல்லும் போது கண்டிப்பாக ஷார்ட் நெகட்டிவ் ஃபார்மில் தான் சொல்லணும். டிண்ட் யூ ஸ்பீக் வித் ஹிம். டிட் நாட் யூன்னு சொல்லக்கூடாது. ஓகே, டிண்ட் யூ ஸ்பீக் வித் ஹிம் இல்லைனா டிட் யூ நாட் ஸ்பீக் வித் ஹிம். அடுத்து கொஷின் வேர்ட் யூஸ் பண்ணி கேட்குற கொஷின், நீ ஏன் அவங்க கூட பேசுன. வை டிட் யூ ஸ்பீக் வித் ஹிம். Why did you speak with him? Alright, you spoke with him, you didn't speak with him. Did you speak with him? Did you not speak with him? Why did you speak with him? Alright, so இப்போ clause யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், அவன் செஞ்சதை நீ பார்த்த அப்படின்றது past tense. ஸோ you saw, என்ன பார்த்தனா அவன் செஞ்சது, அவன் என்ன பண்ணானோ அதை நீ பார்த்தன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம what அப்படின்றத கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் எப்படி கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவன் என்ன செஞ்சானோ அதை நீ பார்த்த. ஸோ வாட் ஹி டிட், யூ சா வாட் ஹி டிட். அவன் செஞ்சது நீ பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி யூ சா வாட் ஹி டிட். ஸோ இங்கே மெயின் க்ளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்த அப்படின்றது தான். ஸோ அதில் மட்டும்தான் நம்ம 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். க்ளாஸ் வந்து அவன் செஞ்சதை, அது எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அவன் செஞ்சதை நீ பார்த்த அப்படின்ற பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். யூ சா வாட் ஹி டிட். இது நெகட்டிவில் எப்படி சொல்லலாம், அவன் செஞ்சதை நீ பார்க்கல. ஸோ மெயின் கிளாஸில் தான் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம். ஸோ அவன் செஞ்சதை நீ பார்க்கல. யூ டிட் நாட் சி, நீ பார்க்கலனா யூ டிட் நாட் சி. என்ன பார்க்கல, அவன் செஞ்சதை வாட் ஹி டிட். யூ டிட் நாட் சி வாட் ஹி டிட். ஆல்ரைட், அடுத்து இது எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டினாக கேட்கலாம். அவன் செஞ்சதை நீ பார்த்தியா. ஓகே, நீ பார்த்தியா. டிட் யூ சி, எதை பார்த்தியான்னு கேட்குறோம். அவன் செஞ்சதை வாட் ஹி டிட். Did you see what he did? Okay, did you see what he did? அடுத்து அவன் செஞ்சதை நீ பார்க்கலையா. Did you not see, எதை பார்க்கலையா. அவன் செஞ்சதை what he did. Did you not see what he did? Alright, அடுத்தது question, அவன் செஞ்சதை நீ எப்போ பார்த்த. When did you see what he did. When did you see what he did. You saw what he did. You didn't see what he did. Did you see what he did? Did you not see what he did? When did you see what he did? Alright, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஹி டிட் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்குது. இது ஒரு கிளாஸ். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதனால் கிளாஸை காமனாக வச்சுட்டு மெயின் கிளாஸில் மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ பார்க்கல, பார்த்தியா, பார்க்கலையா, எப்போ பார்த்த, அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ பெரிய சென்டென்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் பார்த்தப்போ அவள் சிரிச்சா. ஸோ அவள் சிரிச்சா அப்படின்றது ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ். ஷீ ஸ்மைல்ட். ஓகே, எப்போ சிரிச்சா அவள், நான் பார்த்தப்போ. இது ஒரு அட்வர்ப் கிளாஸ். சிரிக்கிற ஆக்ஷன் வந்து எப்போ நடக்குதுன்னா இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறப்போ. ஸோ அதனால் இது அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்.
நான் பார்த்தப்போ அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? when I saw. when I saw she smiled. இல்லைனா she smiled when I saw. நான் பார்த்தப்போ அவள் சிரிக்கலை, நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் சிரிக்கலை அப்படின்றதா மெயின் கிளாஸ். she did not smile. she did not smile when I saw. she didn't smile when I saw. நான் பார்த்தப்போ அவள் சிரிச்சாளா அப்படின்னு கொஷின் கேட்குறோம். did she smile when I saw? did she smile when I saw? ஓகே, சிரிக்கலையா, நான் பார்த்தப்போ அவள் சிரிக்கலையா? didn't she smile when I saw? didn't she smile? didn't அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லலாம். இல்லைனா did she not smile இந்த மாதிரி சொல்லலாம். did she not smile when I saw? ஓகே, நான் பார்த்தப்போ அவள் ஏன் சிரிச்சா கொஷின் கேட்குறோம். why did she smile? why did she smile when I saw? நான் பார்த்தப்போ. ஓகே, அகெயின் இதுலேயும் நான் கிளாஸை வந்து காமனாக வச்சுருக்கேன். அட்வர்ப் கிளாஸை காமனாக வச்சுட்டு மெயின் கிளாஸில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அவள் சிரிச்சா, சிரிக்கலை, சிரிச்சாளா, சிரிக்கலையா, ஏன் சிரிச்சா. ஆல்ரைட், இப்போது இந்த வீடியோவில் நாம் 3 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சிமிலர் 3 எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவள் எங்கே போனா, இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எழுதுங்க. நான் கொஸ்டின் ஃபார்மில் கேட்டிருக்கேன், எல்லா ஃபார்ம்லேயும் நீங்கள் அதுக்கு இங்கிலீஷில் எழுதுங்க. அவன் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறோம். அவன் சொன்னதை, வாட் ஹீ செட். ஓகே, வாட் ஹீ செட் அப்படின்றதா அவன் சொன்னதை. ஸோ வாட்டை வந்து நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, அவள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. ஸோ அகெயின் இதுலேயும் நம்ம வாட்டை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அவள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. சரிங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளும் 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். மெயின் கிளாஸ் நீ செஞ்சியா அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்தது எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்கலை, கேட்டுச்சா. எனக்கு கேட்டுச்சானே நம்ம கொஷின் கேட்க மாட்டோம். ஸோ அதனால் அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கேட்டுச்சா, உனக்கு கேட்கலையா, எனக்கு ஏன் கேட்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். I just want you to get thorough with all the basic forms of sentences in English. Okay, that is exactly why this lesson is for. So நம்ம யூஸ் பண்ணுற basic forms of sentences என்னென்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஷின் சென்டென்சஸ். ஸோ எஸ் ஆர் நோ, நெகட்டிவ் எஸ் ஆர் நோ அண்ட் கொஷின் வேர்டு யூஸ் பண்ணி கேட்குறது. கரெக்டாக? ஸோ இதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா டிஃப்ரெண்ட் டென்சஸ்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்சஸ் மாதிரி இல்லை சிம்பிள் சென்டென்சஸே கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூ won't have to think when you speak. ஓகே, நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் உங்களால் டேரெக்டாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் for watching this video till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.